இன்றைக்கி 1 பாட் ரைஸாக அரிசி பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு இதோட ஒரு பெஸ்ட்டு ரெசிபியே இருக்காது. இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அதோட வாசனையே சூப்பராக இருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டோம் அப்படின்னாவே அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சாதம் உதிரி உதிரியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிருச்சு அப்படின்னாலும் டேஸ்ட்டு அதோட சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தெரியும்.